கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள மீனன்தொட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பசவராஜ். 45 வயதான இவர் கட்டடத் தொழில் செய்து வரும் நிலையில் மனைவி ராணியம்மா, மகன் வெங்கட்ராஜ் ஆகியோருடன் வசித்து வந்தார். பசவராஜ், ராணியம்மா தம்பதியினருக்கு 2 மகள்கள். அவர்கள் திருமணமாகி தங்களது கணவருடன் வாழ்ந்து வருகின்றனர். மகன் வெங்கட்ராஜ் ஓசூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இப்படி பசவராஜின் குடும்பத்தில் எல்லாமே நல்லபடியாக சென்று கொண்டிருக்க விதி தனது விளையாட்டை விளையாடத் தொடங்கியிருக்கிறது. பசவராஜுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த ராதம்மா என்ற பெண்ணுக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் பசவராஜுக்கும் அவரது மனைவி ராணியம்மாவுக்கும் இடையே அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் அவர்களது மகன் வெங்கட்ராஜ் மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் வழக்கம்போல் கணவன் மனைவிக்கு இடையே தகராறு வர ராணியம்மாவை பசவராஜ் தாக்கியுள்ளார். இதனை தடுக்கச் சென்ற வெங்கட்ராஜையும் பசவராஜ் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியான வெங்கட்ராஜ் வீட்டின் மாடிக்கு சென்று அங்கு அவரது அம்மாவின் புடவையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை பார்த்து கதறி அழுத ராணியம்மா தனது ஒரே மகனை பறிகொடுத்த துக்கத்தில் ஊருக்கு அருகே உள்ள புளிய மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தாயும் மகனும் அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்டது அப்பகுதியினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் இதில் சந்தேகம் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து பசவராஜ், ராதம்மா இருவரையும் விசாரணை வட்டத்துக்குள் கொண்டு வந்துள்ளது காவல்துறை. திருமணமான மகள்கள், கல்லூரியில் படித்து வந்த மகன், இவர்களை பற்றி சிந்திக்காமல் பொறுப்பற்ற முறையில் வாழ்ந்த தந்தையால் குடும்பமே சீரழிந்துள்ள சம்பவம் ஓசூர் சுற்றுவட்டாரத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.